யூடியூபர் மாரிதாஸ் அவர்கள் கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அது எதற்காக கைது செய்யப்பட்டார்? அதாவது ஒரு அமைச்சர், பெண் அமைச்சரை தேவையில்லாத முறையில் சித்தரிச்சிட்டார், ஏஐ புகைப்படங்களை வச்சிட்டார், அதனால தான் கைது செய்யப்பட்டிருக்கார் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க, அவர் ஜான் பிரிட்டோ அப்படிங்கிறவருக்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் ஒரு லிங்க் இருக்குது, இவங்க தமிழ்நாட்டையே வந்து ஃபுல்லாக ஆக்கிரமிக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். யார் இந்த ஜான் பிரிட்டோன்னு வீடியோ வெளியிட்டிருந்தார். இந்த வீடியோனால தான் அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது ஆதவ் அர்ஜுனோட திட்டம். ஆதவ் அர்ஜுனா வந்து மிகப்பெரிய லாபி வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே அவர் வந்து ஆக்கிரமிக்க போறாருங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய மாதிரியான தேரிகளை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நினைக்கிறேன். நான் உண்மையிலேயே வந்து இந்த மாரிதாஸோட வீடியோவை பார்த்தேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு நான் என்ன நினைச்சேன்னா, அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வெளில வரும்போது, ஐயோ தமிழ்நாடு எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்துல சிக்கிருக்கு, இதை காப்பாற்ற யார் வருவா, யாருமே வர மாட்டாங்களா அப்படின்னு நம்மளே பயப்படுற அளவுக்கு அந்த நரேஷனை அந்த ஸ்டோரியை கொண்டு போயிருந்தார். ஏன்டா அந்த ஜான் பிரிட்டோங்கிற ஆளு பெரிய மைண்டு, ஒட்டுமொத்த உலகத்தையும் சொல்லப்போனா இந்தியாவுக்குள்ள இந்த மெத்து எல்லா போதைப் பொருளையும் கொண்டாந்து ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு ஆள். அப்படிப்பட்ட ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, லீமா ரோஸோட தம்பி நம்ம ஆதவ் அர்ஜுனாவுக்கு சித்தப்பா மாற வரும். அவங்க எல்லாம் இப்போ அரசியலில் வந்திருக்கிறாங்க, இப்போ என்ன நடக்க போகுது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்ததாப்புல. ஐயோன்னு பயந்துக்கிட்டு இருந்தேன். இப்போ அந்த ஜான் பிரிட்டோ வெளில வந்துக்கிறாப்புல, வெளில வந்து பேட்டி கொடுத்துங்கிறாப்புல. நான் அந்த ஆளை பார்த்தேன், அந்த மனுஷனை பார்த்தேன், பாவமாக இருக்குது. இவன் கொடுத்த மாரிதாஸ் கொடுத்த பேட்டியில் அவரை நான் என்னமா இமேஜின் பண்ணி வச்சிருந்தேன். கருப்பு கோட்டு போட்டுக்கிட்டு வராரு, டிம் டிம் பாஷா பாரு படத்தில் வர மாதிரி வர போகிறாப்புல, பெரிய ரவுடி, பெரிய கேங்ஸ்டர்னு வச்சுருந்தேன். அவரை பார்த்தா கோயம்புத்தூர்ல நம்ம கவுண்டம்பாளையம்ல ஒரு 4 ஏக்கரா வாங்கி போடலான்னு வந்து அப்படின்னு வெள்ளை சட்டி வெள்ளை சொக்கா போட்டுன்னு வந்துருப்பாங்கல்ல, அதே மாதிரி லேண்ட் புரோக்கர் மாதிரி இருக்கிறாப்புல. இவரை போய் போதை கடத்தல் தொழில் உள்ளவர், அவர் புண்ணாக்கு கடத்தல் தொழில் கூட பண்ண மாட்டார். அப்புறம் அவ்வளோ அப்புறாணி முகமா இருக்கு. பெரிய அளவில் கேஸெல்லாம் வாங்கியிருக்காரு வச்சுக்கலாம், அதை நம்ம பிறகு பார்ப்போம். அப்படிப்பட்ட மனுஷன் வந்துருக்கிறாப்புல. சரி, உண்மையிலேயே இந்த லீமா ரோஸ் யாரு, இந்த மார்டின் யாரு, லாட்ரி மார்டின், ஆதவ் அர்ஜுனா, இவங்களுடைய லாபி என்ன, யாரு ஜான் பிரிட்டோ அப்படிங்கிறத டீட்டெயிலாக மக்கள்கிட்ட கொண்டாந்து சேர்க்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் ஏங் தாத்தா. நம்மளோட வீடியோக்களை பாருங்க, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட மெயின்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அதற்கு முன்னாடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபரும் டிவிகேவுடைய சப்போர்ட்டருமான மதுரையை சார்ந்த மனோஜ் அப்படின்ற ஒரு இளைஞர் எக்ஸ் வலைதளங்கள், ரெடிட் வலைதளங்கள்லாம் இருக்குல்ல, அதற்கு ஆல்டர்னேட்டிவா மியூஸ் அப்படின்ற ஒரு வலைதளங்களை ஒன்று தொடங்கி இருக்கிறார். இங்க எப்படி டிவிகே, டிஎம்கே, பிஜேபின்ற 2 பெரிய பிம்பங்களை அடிச்சு தம்சம் பண்ணுச்சு, அதே மாதிரி அங்க நம்மளுடைய மியூஸ் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை பார்த்து இந்த ரெடிட் வலைதளங்கள்லாம் பயந்துகிட்டு இருக்கு. நம்மளுடைய தமிழ் அங்கே ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காரு. நம்மளுடைய ஆதரவை கொடுக்கணும். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம். நம்மளுடைய ஏங் தாத்தா இனிமேல் யூடியூப், ட்விட்டரு, அது மட்டும் இல்லாமல் மியூஸ் அப்படின்ற அந்த வலைதளங்களையும் நம்ம களமாடுவோம். அதுபோக அந்த மியூஸ் அப்படின்ற அப்ளிகேஷனில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்கள் ஒரு போஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டீங்க, அதை எங்கே போடணும்னு தெரியல, ஆனால் அங்கே பூஸ்ட் அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் டச் பண்ணாலே இந்த போஸ்ட்டை எங்கே போடணும்ட்டு அந்த மியூஸ் அப்ளிகேஷனே அதில் கொண்டு போட்டுரும். கேட்டகரி வைஸாக பிரிச்சிடும். அதாவது நீங்கள் வந்து பொலிட்டிக்கல் சம்மந்தமாக போடுறீங்களா, அது பொலிட்டிக்கல் கண்டென்ட் வழியாக வந்துடும். நீங்கள் வந்து ஒரு சினிமா சம்மந்தமாக போடுறீங்கன்னா சினிமா சம்பந்தமான அந்த கண்டென்ட் வழியா அது கொண்டு கொடுத்துரும். நம்மளுடைய சப்ஸ்கிரைபரும் டிவிகேவுடைய ஆதரவான அந்த மனோஜ் இளைஞர் உருவாக்குற அந்த மியூஸ் அப்ளிகேஷனுக்கு உங்களுடைய மேன்மையான தாழ்மையான ஆதரவுகளை கொடுக்கணுமோ கேட்டுக்கொள்கிறோம். கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள அந்த லிங்கை பயன்படுத்தி நீங்க உங்களுடைய அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணலாம். சரி, நம்ம என்ன நடந்தது அப்படிங்க பார்க்குறோம். இந்த கேஸ் 2 வகையா பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, மணி லாண்டரிங் கேஸ். அதாவது ஹவாலா பணம் மாற்றுதல் இருக்குல்ல, அந்த கருப்பு பணத்தை வெள்ளை பணமா மாத்துறது ஒரு கேஸ் ஒன்று மாற்றிக்கிட்டாங்க. அது யார் மாத்தினா என்ன மாத்தினா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதாவது இந்த மார்டின் இருக்கார்ல, சாண்டிகோ மார்டின், அவர் தான் உண்மையான பேரு. அதாவது நம்மளுடைய ஆதவ் அர்ஜுனாவுடைய மாமனார் இருக்கிறாரு, அவர் தான் சாண்டிகோ மார்டின். அவர் என்னன்னா, ஒரு 1991ஆம் ஆண்டு ஒரு லாட்ரி கடை ஒன்று ஓப்பன் பண்ணுறார். அசோசியேட், நான் லாட்ரி விற்கிறதாக ஓப்பன் பண்ணார் தமிழ்நாட்டில். அப்படி ஓப்பன் பண்ணிட்டு இருக்கும்போது 2003க்கு பிறகு தமிழ்நாட்டில் அதை பேர்ன் பண்ணிட்டாங்க. இந்த ஏழை எளிய மக்கள் இதனால் பாதிக்கப்படுறாங்கன்ட்டு லாட்ரி தொழிலை தமிழ்நாட்டில் பேர்ன் பண்ணிட்டாங்க. அவர் என்ன பண்ணா போல, இறங்க போனா போலன்னா வெளி மாநிலங்களுக்கு போனாப்புல, ஒரிசா, அதுக்கு பிறகு ராஜஸ்தான், கேரளா, கர்நாடகா, அது மாதிரியான ஏரியாக்களில் அவர் லாட்ரி விற்க ஆரம்பித்தார். பெரிய கடை போட்டு, பெரிய ஒரு கம்பெனியாக, நிறுவனமாக அவர் தொடங்கி எங்கே பார்த்தாலும் அவர் விற்க ஆரம்பித்தார். அதன் விளைவாக என்ன பண்ணார்னா, 2011ஆம் ஆண்டு ஒடிசாவுடைய லாட்டரிகளை கேரளாவில் விற்று அதில் பல கோடி ரூபா
மோசடி பண்ணிட்டார், இது அரசாங்கத்துக்கு கணக்கு காமிக்கல, அரசாங்கத்துக்கு நட்டத்தை ஏற்படுத்திட்டார், அதாவது 4500 கோடி ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்திட்டார் அப்படின்னு ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணாங்க. அந்த கேஸில் வந்து கோர்ட்டில், கொச்சின் கோர்ட்டில் தான் அந்த நடந்துகிட்டு இருந்துச்சு. அதில் ஒவ்வொரு ஆட்களாக பிடிச்சி யார் யாரெல்லாம் பங்குதாரர்களாக இருக்கிறாங்கன்ட்டு அப்படியே கேஸ் ஃபில் பண்ணி கடைசியில் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று கொடுத்து, ஜட்ஜ்மெண்ட்னா எப்படின்னா இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம ஜாமீன் நாங்கள் கொடுக்குறோம், ஆனால் சில நிபந்தனைகளோட கொடுக்குறோம்னு சொல்லிட்டு யாரும் நீங்கள் வெளிநாடுகளுக்கு போகக்கூடாது, உங்களுடைய பாஸ்போர்ட் முடக்கி வைக்கிறோம் அப்படின்ற பேர்லேயே கொடுத்தாங்க. அதில் சில குற்றவாளிகள் பேர் இருக்கு. அதில் குற்றவாளிகள் பேரை நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் பிரிட்டோ, ரெண்டாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் கென்னடி அப்படின்ற நபர், மூன்றாவது குற்றவாளி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லீ மாரோஸ், அதாவது நம்மளுடைய ஆதவர்ஜினுடைய மாமியார் இருக்காங்களே அதுதான். ஆனால் இதில் நாலாவதாக ஒரு குற்றவாளி இருக்காங்க. அந்த குற்றவாளி தான் மிக இம்பார்ட்டண்டான ஒரு குற்றவாளி. அவங்க பேர் டெய்சி ஆதவர்ஜனா. இந்த டெய்சி ஆதவர்ஜனா தான் நாலாவது குற்றவாளியாக. நான் சொல்கிறத கேளுங்க, நீங்கள் ஃபோட்டோவை பெற பார்க்கலாம். ஒரு ஃபோட்டோவை தான் வந்துட்டு இருப்பாங்களே, அந்த ஆதவர்ஜனுடைய ஒய்ஃபு நாலாவது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டாங்க. அதுக்கு பிறகு தற்போது எல்லாம் வந்துட்டு இருக்கு, அந்த கேஸ் ஓடிக்கிட்டே இருக்கு. அதற்கு பிறகு என்னன்னா இதோட தொடர்ச்சியாக பல இடங்கள்ல இந்த ஈடி என்ன பண்ணாங்கன்னா ரைடு பண்ணிட்டே இருந்தாங்க. ஏன்டா இந்த மேட்டர் ஈடிக்கு தெரியும், ஈடி ஹேண்ட் பண்ணிச்சுனா இவங்கள்ட்ட பெரிய சொத்து இருக்கு அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு இடங்கள்லையும் ஈடி ரைடு பண்ணிட்டே இருந்துச்சு. அதன் ஒரு பகுதியாக தான் எங்க பார்த்தீங்கன்னா லாட்டின் மார்டின் வீட்லேயே ரைடு பண்ணாங்க. அதற்கு பிறகு 2024 எங்க ரைடு பண்ணாங்கன்னா நம்மளுடைய ஆதவர்ஜனா வீட்லேயே ரைடு பண்ணாங்க. வந்து சில முக்கியமான ஆவணங்களை எடுத்துட்டு போனாங்க. இந்த கேஸ் இன்னைக்கு வரைக்குமே இருக்கு, போயிட்டே இருக்கு. இது ஒரு பார்ட். இந்த ரெண்டாவது உள்ள மேட்ரு என்ன மேட்ரு அப்படின்னு பார்க்க வரோம். அதாவது 2026ஆம் ஆண்டு, இந்த ஆண்டு தான் மே 26ஆம் தேதி ஈடி இருக்காங்கல்ல, அவங்க தமிழ்நாட்டுக்குள்ள வராங்க. வந்து சில இடங்கள்ல வந்து ரைடு பண்றாங்க. அந்த இடங்கள்ல மட்டும் தமிழ்நாடு முழுக்க 5 இடங்கள்ல ரைடு பண்றாங்க. அந்த 2 இடங்கள்ல திருச்சி, அதுக்கு பிறகு மதுரை, ராமநாதபுரம், அது மாதிரி ஏரியாக்கெல்லாம் ரைடு பண்றாங்க. அது ரைடு பண்ணும்போது சில கேஷ் அமௌண்ட்டும், அதற்கு பிறகு பல கோடி ரூபாய் சொத்து மதிப்புள்ள, அந்த மதிப்பு உள்ள, மார்க்கெட் மதிப்புள்ள ட்ரக்ஸ் அம்பிடுது, போதைப் பொருள் அம்பிடுது. எங்க நடுக்கடல்ல அம்பிடுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 99 கிலோ ஆசிஷ் அப்படின்ற ஒரு ட்ரக்கும், அதற்கு பிறகு 37.5 கிலோ மெத்தப்பட்டமைன் இருக்குல்ல, மெத்து, அதுவும் கண்டுபிடிக்குது. இது மட்டுமே மார்க்கெட் ரேட் வேல்யூ படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 253 கோடி ரூபா மதிப்புள்ள இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அதற்கு பிறகு இதுனா இது யாருடைய கட்டுப்பாட்டிலேருந்து இங்கே வந்தது? இலங்கையிலேருந்து வந்திருக்கு. இலங்கையிலேருந்து இந்தியா எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது அதில் ஒரு ஜான் பிரிட்டோ அப்படின்ற ஒரு நபர் தான் இதில் மெயின் அக்யூஸ்டாக இருக்கிறார் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படுது. அவங்க ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. பாருங்க, ஜான் பிரிட்டோ அப்படின்றவரால் நாங்கள் வந்து எடுத்து கொண்டு வந்திருக்கிறோம், இவர் தான் ஒரு மூல காரணமாக இருந்து இந்தியாவுக்குள்ள இவர் தான் கொண்டு வரார், இவர் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கார், பல ஆண்டுகளாக தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற மேட்டர்லாம் கொண்டு வராங்க ஈடி. இது அப்படியே யாருக்கும் பெருசாக ஒன்று தெரியல, மக்கள் ஒன்றும் கண்டுக்கல. ஆனால் இது சில விஷயங்களை யார் எடுக்கிறான்னா அந்த மாரிதாஸ் மாதிரியான ஒரு 2-3 நபர் என்ன எடுக்கிறாங்கன்னா இந்த ஜான் பிரிட்டோவும் அந்த ஜான் பிரிட்டோவும் ஒன்று. இவங்க யார் பார்த்தீங்கன்னா லீ மாரோஸோட தம்பி, நம்ம ஆதவர்ஜனுடைய சித்தப்பா முறை வரும். இவங்கெல்லாம் சேர்ந்து ஏற்கனவே மணி லாண்டரிங் பண்ணியிருக்காங்க. அதன் ஒரு விளைவாக தான் இது வராங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ரக்கு கேஸில் மாட்டின இதே ஜான் பிரிட்டோ மேலேயும் மணி லாண்டரிங் கேஸ் இருக்குது. அதனால இவங்க 2 பேரும் ஒன்று நினச்சி, ஒருவேளை தவறாக நினச்சி, ஆகா இது நல்ல சான்ஸ் கிடச்சிது, இவங்க இப்படி குரூப்பா அப்படின்ற மாதிரி கொண்டாந்து ஒரு ஃபேக் நரேட்டிவை செட் பண்ணி ஒரு ஃபேக் நியூஸ், 100% ஃபேக் நியூஸ் அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சுட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா லீ மாரோஸோட தம்பியே இப்போ என்ன டாப்ல வெளில வந்து எனக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லைங்க, நான் கோயம்புத்தூரில் கிடக்குறேங்க, நான் பாட்டிலையும் வேலை பார்த்துட்டு கிடக்குறேங்க, ஏற்கனவே ஒரு கேஸ் என்ன அவங்க இருக்குது, அதை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம், நாங்கள் எங்க போதைப் பொருள் கடத்த போகிறோம், இது தவறானது அப்படின்னு அவரே வந்து வெளியே சொல்லிட்டனால இன்னைக்கு மாரிதாஸ் அவர் வெளியிட்ட அந்த வீடியோ சொன்னது 100% போய் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. நம்ம மீண்டும் மீண்டும் ஏற்கனவே என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா மாரிதாஸ் மேலே கைது செய்தது வந்து யாரும் விரும்பத்தகாதது. அவர் ஒரு விசில் ப்ளோவராக சில விஷயங்களை எடுத்து அவர் ஒரு வலதுசாரி சிந்தனையாளர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதை கொண்டாந்து அப்படிங்கிற பட்சத்தை தாண்டி இந்த அரசாங்கத்தின் மீது இருக்கிற தவறுகளை கொண்டாந்து கொடுக்கும்போது அது நல்லது தானே, அது நம்ம எந்த ஒரு மாற்று கருத்தும் சொன்னது கிடையாது. ஆனால் அபாண்டமான பொய், அபாண்டமான குற்றச்சாட்டு ஒரு இது கிடைச்சிட்டுனா இப்போ என்ன சொல்றாருன்னா அந்த மெத்தப்பட்டமைன் இந்த ட்ரக்ஸ் எல்லாம் கடத்தி தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி கொண்டு வருவாங்க, அது வந்து கப்பல் வழியெல்லாம் கொண்டு வருவாங்க. அதற்காக தான் ஆதவர்ஜனா துறைமுகங்களை ஒரு 11 துறைமுகங்கள் இருக்குல்ல, அது இவருடைய கண்ட்ரோல் எப்படி எடுத்தாரு. இன்னைக்கு வந்து ஆதவர்ஜனா பொதுப்பணித்துறையில் இருக்கிறார், அது பெரிய பெரிய அந்த கான்ட்ராக்ட் எடுக்கிற அந்த துறையெல்லாம் அவர் கவர்ந்து கொண்டு வந்துட்டாருங்க. எதுக்காக இப்போ வந்து நீங்க துறைமுகங்களை இவர் கொண்டு வந்தார், எல்லாம் அந்த மெத்தப்பட்டமைன் உள்ள கடத்திட்டு தான் கொண்டு வந்திருக்கிறாரு, இவங்களும் ஒரு டீலிங் இருக்குங்க அப்படின்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணியிருக்காருப்பா. இது எவ்வளோ ஒரு அபாண்டம். நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், ஒரு அரசின் மீது தவறுகளை அவங்க செய்யும் குற்றங்களை நேரடியாக குற்றம் சாட்டுங்கள், அதுதான் சரி. இன்னைக்கு சவுக்கு சங்கர் பல குற்றச்சாட்டு இருக்காருல்ல, அதெல்லாம் நாங்கள் அப்ரிஷியேட் பண்றோம், நீங்களும் அப்படி பண்ணுங்க, அப்ரிஷியேட் பண்றோம். இதே மாரிதாஸ் அவர்கள் பல இடங்களில் நடக்கிற பல கொடுமையை அவர் தான் வெளில கொண்டு வரார், நிறைய விஷயங்கள் அது எங்களுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. இது இங்கே நடந்திருக்காங்கிற மேட்டர் நமக்கு தெரியுதுல்ல, அதெல்லாம் அப்ரிஷியேட்டபிள். ஆனால் தேவையில்லாமல் அபாண்டமாக இன்னும் ஒரு ஆதவர்ஜனை அடிக்கணும்,
இந்த கட்சியில் உள்ள அமைச்சர்களை ஃபர்ஸ்ட் போட்டு பொழக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தவறான அபாண்டமான கருத்துக்கள் நீங்கள் வச்சிங்கன்னா போலீஸ் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அது முறைப்படி என்ன டிஃபமேஷன் கேஸ் போட்டிருக்கணும், அவதூறு வழக்கு தொடர்ந்துருக்கணும். அந்த அவதூறு வச்சுக்கிட்டு அதே பேப்பரை வச்சுக்கிட்டு அப்படின்னா பேசுவேன், என்னடா பண்ணுவேன், என்ன பண்ண முடியும் அப்படின்னு தான் பேசுவார். அப்படி தான் மாரிதாஸ் அப்படிப்பட்ட ஆள் தான். அதன் ஒரு விளைவாக அப்படி நடந்திருக்கு. அவர் சீக்கிரமாக வெளியே ஒரு ஜாமீன் கடிச்சு வெளில வரணும், அவர் இது மாதிரிலாம் பேசக்கூடாது, மரியாதை குறைவாக யாரையும் பேசாமல் இருக்கணும், மரியாதை குறைவாக பேசாமல் இருக்குன்னு சொல்லும் போதே யார் வருவானா முக்தார் வரும், முக்தாரை போட்டு பொலன்னு பொழக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஆசை. எதுக்கு பொழக்கணுன்றேன், என்னத்துக்குன்றேன், முடிஞ்சா பிடிச்சி பாருங்க எங்கள் முக்தாரை. உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு தெரியும். இந்த தமிழ்நாடு போலீஸ்னால, இந்த தமிழக அரசுனால முக்தாரை கைது செய்ய முடியாது, கைது செய்ய அளவுக்கு திராணி இல்லை இந்த அரசுக்கு அப்படிங்கிறத ஓப்பனாக நான் சொல்ல முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, முக்தார் என்ற ஒரு நபர் கடந்த காலங்களில் எவ்வளவு கீழ்த்தரமாக தற்போதைய சிஎம் விஜய் அவர்களை நீங்கள் மார்க் பண்ணி தம்ப்நெயில் வச்சு போட்டாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும், எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். அதன் ஒரு வெளிப்பாடாக தான் நீங்கள் எல்லாரும் கீழே கமெண்ட் செக்ஷனில் முக்தாரை கைது பண்ணுவாங்களா மாட்டாங்களா, முக்தாரை ஏன் கைது பண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கும் எனக்கு இருக்கிற அக்கறை, உங்களுக்கும் எனக்கு இருக்கிற அந்த வெக்கமானம் எதற்காக விஜய் அவர்களுக்கு இல்லை என்ற கேள்வி உங்களுக்கு வரும் இல்லையா? விஜய் அவர்கள் தான் இன்னைக்கு முக்தாரை கைது செய்யாமல் வைத்திருக்கிறார். அது யாரும் விளைவாகனா நம்மளுடைய திருமாவளவனுடைய சப்போர்ட்னால, திருமாவளவன் அழுத்தத்தினால இன்னைக்கு விஜய் அவர்கள் அவரை கைது செய்யாமல் வைத்திருக்கிறார். எனக்கு ஒரு கோபமா இருக்கு. இவ்வளவு கீழ்த்தனமா நம்மளுடைய சிஎம் ஒருத்த மார்க் பண்ணி போட்டோ வெளியிட்டு இருக்கிறான் முக்தார் என்ற ஒரு ஆளு, அவனை கைது செய்யாம இருக்கிறாரே அப்படின்னு எனக்கு கோபமா இருக்கு. அந்த கோபம் ஏன் விஜய் அவர்களுக்கு வரவில்லை? அந்த கோபம் ஏன் காவல்துறையினருக்கு வரவில்லை? அந்த கோபம் ஏன் சிடி நிர்மல்குமாருக்கு வரல? அப்படின்னா அவருக்கே வரல, நீங்கள் நானும் கடந்த சத்தம் போட்டு என்ன பிரயோஜனம்? இந்த ஆயிஷா அப்துல்லா இன்னைக்கு அவ்வளவு பேச்சு பேசுது, நீங்க இன்னும் கைது பண்ணலையா, அவர் முக்தார் கைது பண்ணலாம், அதே கேள்வி நம்மளும் கேட்கிறோம். ஏன்னா அவ்வளோ மோசமான ஆள் முக்தார் என்ற ஒரு நபர். ஆனா இந்த அம்மா கடந்த காலகட்டங்களில் முக்தாரோட உட்காந்துக்கிட்டு ஒரே மீடியாவில் உட்காந்துக்கிட்டு எப்படியெல்லாம் பேசியிருக்குங்கிறதெல்லாம் காது கொடுத்து கேட்க முடியாது. இரட்டை அர்த்தங்கள் வாய்ந்த அந்த பொதுவெளியில் உட்காந்து ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மா அவ்வளோ இடம் கொடுத்துச்சு, இருந்தாலும் இது மாதிரியான வார்த்தைகளை வேற ஒரு இதில் வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. எல்லாமே தவறு. சுயமொழுக்கம் இல்லாத ஒரு நடத்தையில் உள்ள மீடியாக்களில் இருந்தா என்கிட்ட ஒரு கேமரா இருக்குன்னா இவங்க இப்படி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. பின்னால இருந்து முன்னால கேட்கலாம்ல, பசங்க தான் இப்படி தாங்க, பின்னால முன்னால ஸ்ட்ரெயிட்டா ஒரு பொம்பளை கிட்ட பேச மாட்டாங்க பசங்க. ஆமா, எனக்கு தெரியலப்பா, யாரை சொல்கிறீங்கன்னு தெரியல எனக்கு. பசங்களே அப்படின்றீங்க, பிஜேபிக்காரங்க எல்லாரும் பசங்க தான், பின்னாடியே குத்துறாங்களாம், முன்னாடி சொல்ல மாட்டேன்றாங்களாம். திருந்துங்கப்பா, திருந்துங்க. பாவம், ஒரு பொண்ணு தெரியாமல் பிஜேபிக்கு வந்திருக்கு, பாதுகாப்பாக பார்த்துக்குங்க. சரி, நம்ம என்ன விஷயத்துக்கு வரோம்னா, இதே மாதிரியான குற்றவாளிகளை, முக்தார் போன்ற நபர்களை கைது செய்யாமல், இது இன்னைக்கு மாரிதாஸ் மாதிரி ஆட்கள் நான் கைது செய்யலாம் அப்படிங்கிற, மாரிதாஸ் கைது செய்தது ஏற்புடையதாக கிடையாது, அவரை விட்டுறணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஒரு கைது பண்ணிருக்கீங்க, அதை சட்ட நடவடிக்கை எடுக்கிறீங்க, ஓகே. ஆனால் முக்தார் மாதிரியான ஆட்களை ஏன் கைது செய்யவில்லை என்று கேட்பதற்கு உங்களுக்கு எனக்கு உரிமை இருக்கிறது. இந்த ஆதவ் அர்ஜுனா யாரு? அவர் பெரிய கிளீன் ஷீட் இருக்குதா? அவர் ரொம்ப சுத்தமான ஆளா? அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏனுங்கன்னா ஆதவ் அர்ஜுனா பல முறை சொல்லியிருக்கிறார், நான் ஒரு ஏழ்மை குடும்பத்தை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எங்கள் அம்மாவோட இறப்பை நேராக பார்த்துருக்கேன், அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவதாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு எப்படி இவ்வளவு கோடி சொத்து வந்துச்சு அப்படிங்கிறத நீங்களும் நானும் கேட்க தானே செய்வோம். இது யதார்த்தமானதானே? இன்னைக்கு அவங்க லீமா ரோஸ் ஃபேமிலி, அதாவது லாட்டின் மாட்ரி ஃபேமிலி இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் பொலிட்டிக்குள்ள வந்துட்டாங்க. இன்னைக்கு நம்ம பக்கம் பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா வந்துட்டார், அங்கே பார்த்தீங்கன்னா லீமா ரோஸ் வந்துட்டாங்க, அவங்க பையன் பார்த்தீங்கன்னா லட்சிய ஜனநாயக கட்சின்னு ஒன்று புதுச்சேரியில் ஆரம்பிச்சு எல்லாரும் இதுக்குள்ள வந்துட்டாங்க. அவங்களுக்கு கோடியா பணம் இருக்கிறது. இன்னைக்கு லீமா ரோஸ் எல்லாம் அரசியலுக்கு வர வேண்டியது கட்டாயம் என்ன? அவங்களுக்கு சொத்து இல்லையா, பத்து இல்லையா, மக்களுக்கு நல்லா செய்ய வந்திருக்காங்களா? அவங்களாம் அப்படிலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. அவங்களுக்கு தேவை அதிகாரம். தற்பொழுது பணம் கட்டுக்கணங்காமல் இருக்குது, அதிகாரம் தேவை. ஒரு ஓட்டுக்கு 25,000 பணம் கொடுத்து இன்னைக்கு லீமா ரோஸால ஜெயிச்சு வர முடியும் அப்படிங்கிறது பாருங்க சாத்தியமா இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல இவரெல்லாம் அதிகாரத்தை தேடி வந்திருக்கிறார்களா அப்படின்ற குற்றச்சாட்டு வைப்பது நியாயம். இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனாவுக்கு எப்படி இந்த லீமா ரோஸ் ஃபேமிலி எப்படி லிங்க் ஆனாங்க? நம்மளுடைய ஆதவ் அர்ஜுனா ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன், அவர் ஸ்போர்ட்ஸ்ல ஒரு செயலாளராக இருந்தார் ஒரு கிளப்புக்கு. அப்போ அந்த கிளப்ல அந்த லீமா ரோஸ் இருக்காங்க, லாட்ரி மார்டின் ஃபேமிலியா நிறைய ஸ்பான்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஆதவ் அர்ஜுனா பார்க்கும்போது இந்த பையன் கொஞ்சம் நல்லா இருக்கானே, ஐ மீன் டேலண்டடா இருக்கிறான், ஸ்போர்ட்ஸ் நல்லா இருக்கிறான், நல்லா பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்கு, நாலேஜபிள் பர்சனாக இருக்கிறான் அப்படின்ட்டு தான் பையனை திருமணம் செய்ய ஒத்துக்கிட்டாங்க, தான் பொண்ணுக்கு திருமணம் செய்ய ஒத்துக்கிட்டாங்க. அப்படி தான் அங்கே உள்ளே போனார். அது இன்னைக்கு பல கோடி சொத்து அங்கே வந்துச்சு. ஏற்கனவே அங்கே இன்னும் கேரளாவில் கொச்சியில் அந்த கேஸ் அப்படியே இருக்குது. ஏன்ட்டா அந்த 4,500 கோடி ரூபா பணத்தை இவங்க ஒயிட்டாக மாற்றுறதுக்கு நிறைய வேலைகளை செஞ்சாங்க, நிறைய போலி கம்பெனிகளை உண்டாக்குனாங்க. ஒரு 500-600 கம்பெனிகளை உருவாக்கி அதுலேருந்து பணம் வந்துச்சு, இதுலேருந்து பணம் வந்துச்சு, அங்கேருந்து பணம் வந்துச்சுன்னு ஒட்டுமொத்த குடும்பமும் ஏமாத்திருச்சு. அந்த குடும்பத்தில் யார் ஒரு ஆளுன்னா நம்ம டெய்சி ஆதவ் அர்ஜுனா, ஆதவ் அர்ஜுனுடைய மனைவி அந்த
பண மோசடி வழக்கில், அந்த ஹவாலா பண மோசடி வழக்கில் அவங்க பேர் இருக்குது, மணி லாண்டரிங் வழக்கில் அவங்க பேர் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க பேர் இருக்குன்னா ஆதவர்ஜினோடைய பேர் இருக்குது, அவரோட ஒய்ஃபு பேர் தான் இருக்குது. அந்த கம்பெனியில் அவங்க இப்போ ஷேர் ஹோல்டராக இருந்தாங்க, அதனால் அவங்க கேஸ் அவங்க மேலே போணுச்சு. அதுக்கு பிறகு ஆதவர்ஜினா மேலே இருந்தால் ஆதவர்ஜினா மேலே அந்த கேஸ் போயிருக்கும், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு அரசியலில் ஒரு க்ளீன் ஹேண்டு மட்டும்தாங்க ஆட்சியில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல்வாதியுமே இருக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு தலைவர் விஜய் அவர்களுக்கு கீழே வந்ததுக்கு பிறகு எல்லாரும் சுத்தமாக இருக்கணுமானா எல்லாரும் சுத்தமாக இருக்கணும் விரும்புகிறோம். அதற்காக நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கோம்னா தலைவர் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. ஆதவர்ஜினா மாதிரியான ஆட்கள் வந்து இன்னைக்கு வந்து பல கோடி ரூபாய் பணம் கொடுத்துருக்கலாம், டிவிக்கேன்ற ஒரு கட்சிக்கு கொடுத்துருக்கலாம், ஒரு கட்சி நிதியாக. ஏற்கனவே லாட்டரி மாற்றின் திமுகவுக்கு 500 கோடி ரூபாய் பணம் கொடுத்ததாக ஏற்கனவே தேர்தல் அறிக்கையில் கடந்த கால அறிக்கையில் திமுக ஒத்துக்கிட்டு, இது எல்லா கட்சியிலையும் நடக்கிறது தான். ஆனால் அதே மாதிரி கொடுத்துருக்கலாம், நம்ம தாவேகாவிற்காக நம்மளுடைய ஆதவர்ஜினா கூட பல கோடி ரூபாய் பணம் கொடுத்துருக்கலாம், அதெல்லாம் வெள்ள கட்சி நடக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அதற்காக விஜய் அவர்கள் சாஃப்ட் ஹேண்ட் எடுத்து எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறது என்னுடைய கருத்துனீங்களா. ஆனாலும் ஒன்று இடிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு இந்த முக்தார் மாதிரியான ஆட்களை திருமாவளவனுக்காக நீங்க விட்டு வைக்கிறேன், இத்தனை நாள் 4 நாள் ஆகியும் அவங்களால உங்களுக்கு பிடிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வேறு எதையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிடக்கூடாதுன்ற ஒரு முன்னோட்டமும் நான் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கோம். மக்களாக நம்ம கடமைப்பட்டிருக்கோம். ஏன்கிட்ட நான் ஓட்டு போட்டிருக்கேன், நீங்களும் ஓட்டு போட்டிருக்கீங்களா, நீங்களும் நானும் ஓட்டு போட்டிருக்கோம்னா இதை விஜய் அவர்கள் இடத்துல வைப்பதற்கு உங்களுக்கும் எனக்கு உரிமை இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா எந்த குறையும் வந்துடக்கூடாதியா, நம்ம கஷ்டப்பட்டு ஒரு ஆட்சியை கொண்டாந்து வச்சுருக்கோம். திமுகங்கிற ஒரு பெரிய அந்த பிசாசை பேயை அடித்து விரட்டி விட்டு இன்னைக்கு கொண்டாந்து நம்ம தாவேக்காக கொண்டா வச்சிருக்கோம்னா இந்த கட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் எந்த அவப்பெயரும் கூடாது அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டை நான் சொல்கிறேன். தற்போது நிலவிக்கிட்டு இருக்க இந்த ஜான் பிரிட்டோ அப்படின்ற கேஸு சில குழப்பங்களை கொண்டு வந்திருக்கும், சில கன்ஃபியூஷன்ஸை கொண்டு வந்திருக்கு. அது மிக முக்கிய காரணம் இங்கு பரப்பப்பட்ட அவதூறுகள், பரப்பப்பட்ட பொய்யான கருத்துக்கள் அவர்கள் தெரிஞ்சு பரப்புனாங்களோ தெரியாமல் பரப்புனாங்களோ இதுதான் மேட்ரு, இதுதான் கதை. அப்படிங்கிற பட்சத்தில் இது அனைத்தும் போய் மாரிதாஸ் அவர்கள் வீடியோவில் வெளியிட்டிருந்தது அனைத்தையுமே போய் இந்த ஜான் பிரிட்டோ அப்படின்றது 2 நபர்கள் இருக்கிறாங்க. இவர் ஒருவர் வேற, அவர் ஒருவர் வேற, அவருக்கு சம்பந்தம் இல்லை. குறிப்பாக ஆதவர்ஜினாவுக்கும் அந்த ஜான் பிரிட்டோ என்பவருக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறத இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்றோம். சரி, வேற ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தாத்தா.